நாம் இப்போது செங்கமலத் தாயார், ஹேமாப்ஜ நாயகி, ரக்தாப்ஜ நாயகி தாயாருடைய சன்னிதானத்தின் வாயிலில் இருக்கிறோம். இந்த தாயார் இங்கே உருவானதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு கதை. பிருகு மகரிஷி ஒரு சாபத்துக்கு, ஒரு தோஷத்துக்கு வசப்பட்டு போனார். அது தீர வேண்டுமென்னால் சம்பகாரண்யத்தே இத்திருத்தலத்துக்கு வந்து நீராடி பகவானை குறித்து தவம் இருக்க வேண்டும் என்று அறிந்தார். அதற்காக இவ்வூருக்கு வந்தார். இந்த ஊரிலே பல நீர்நிலைகளுக்கு நடுவில் திருப்பார்க்கடல் அப்படிங்கிற குளம் காட்சி அளிக்கிறது. நாம ஏற்கனவே ஹாரித்ரா நதியை பார்த்துட்டோம், கோப்பிரளய புஷ்கரணியும் பார்த்துட்டோம். அடுத்தது திருப்பார்க்கடல்ங்கிற ரொம்ப ஆச்சரியமான புஷ்கரணி. இதன் கரையிலே இருந்து கொண்டுதான் ரிஷி பிருகுமுனிவர் தவம் இருந்தார். அப்போது அவர் பகவானிடத்தில் பிரார்த்தித்தார், எம்பெருமானுடைய பிராட்டியான ஸ்ரீ மகாலட்சுமி எனக்கு பெண்ணாக பிறந்து அவளை நீயே வந்து கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேணும் என்று பிரார்த்தித்தார். அதனால மகாலட்சுமி தாயாரே இந்த குளமாகிற திருப்பார்க்கடலில் இருந்துதான் உருவானாள். அவள் முதல் முன்னமே பார்க்கடலிலே தோன்றினவள், சிந்து கன்யான்னு பெயர் பெற்றவள். அதே போல இப்போதும் இந்த திருத்தலத்தே திருப்பார்க்கடலிலிருந்து தோன்றி பிருகுமுனிவராலே வளர்க்கப்பட்டு பெருமானுக்கே பட்ட மகிழ்ச்சியாய், தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியாய் சேவை சாதிக்கிறாள். அவள் அப்படி அந்த குளத்திலிருந்து தோன்றி கல்யாணம் பண்ணி கொண்டதற்கு சாட்சியாக லக்ஷ்மி நாராயண பெருமாள் சந்நிதியும் இங்கேயே காட்சி அளிக்கிறது. பார்க்கடலிருந்து புறப்பட்டுத்தானே கண்ணன் மதுரைக்கு வந்தான்னு கொஞ்ச நாளை முன்னாடி ஒரு ஸ்லோகம் சொன்னேன் இல்லையோ. அதனால இன்னைக்கும் இந்த பார்க்கடல்னு பெயர் பெற்றிருக்கிற குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மண்டபத்திலிருந்து தான் அநேகமா பல வாகனங்களோட கண்ணன் புறப்படுகிறான். இந்த ஊரிலே பங்குனி மாசம் பிரம்மோத்சவம் ரொம்ப முக்கியமான உற்சவம், பிரசித்தி பெற்ற உற்சவம். அந்த உற்சவத்துக்கு ஒரு வாகனத்தோட பெருமாள் புறப்படுறாரோ இல்லையோ, அதெல்லாம் இந்த பார்க்கடலுக்கு பக்கத்தில இருந்து தான் கிளம்பி வருவர். ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனஹா நாகபர்யங்க முத்ஸ்ரிஜ்ய ஹ்யாகதோ மதுராம் புரீம். அன்னைக்கு பெருமானை திருக்கல்யாணம் பண்ணிக்கொண்டான். இன்னைக்கும் அழகான கல்யாணோத்சவத்தை நாம சேவிக்கலாம். அப்படின்னால் ஒரே ஆசனத்திலே பெருமானும் பிராட்டியுமாக சேர்த்தி உற்சவம் கண்டருடுவர்கள். இப்ப நீங்க நேர சேவிக்கிறது அந்த சேர்த்தி மண்டபத்தை தான். அதிலே ஊஞ்சல் உள்ளது. நாச்சியார் ஊஞ்சல் கண்டருளுகிறார். ஓரொரு வாரமும் வெள்ளிக்கிழமையானா நாச்சியாருக்கு ஆச்சரியமான திருமஞ்சனம் அபிஷேகம் நடைபெறுகிறது. அவள் தாமரையிலிருந்து தோன்றினபடியாலே கமலவல்லி நாச்சியார், அது செந்தாமரையா இருந்தபடியாலே செங்கமல நாச்சியார், சிவப்பு தாமரைக்கு வடமொழியிலே ரக்தாப்ஜம்னு பெயர், அதனால ரப்தாப்ஜ நாயகி தாயார். அதே போல ஹேமாப்ஜம், அந்த தாமரை ஸ்வரணமாய் தங்கமயமா இருந்ததுனாலே ஹேமாப்ஜ நாயகி. இப்படி ஹேமாம்புஜ வல்லியாய், ஹேமாப்ஜ நாயகியாய், ரக்தாப்ஜ தாயாராக செங்கமல தாயார் சேவை சாதிக்கிறாள். நாம் இப்போது கண்குளிர தாயாரை சேவித்துக் கொண்டு, அவள் ஊஞ்சலிலே எழுந்தருளி இருக்கும் அழக சேவித்துக் கொண்டு, பெருமானுக்கும் பிராட்டிக்கும் நடக்கிற மட்டையடி உற்சவத்தையும் சேவித்து இன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த எம்பெருமானுக்கு உற்சவமே ரொம்ப பிரசித்தமான உற்சவம். கீழே நாம 2 மகர்ஷிகளுக்காக 32 சேவைகள் கொடுத்தான், 32 விதமாக காட்சி கொடுத்தான்னு பார்த்த மொழியோ. அதுல அநேகமா எல்லா காட்சியும் பக்தர்கள் இன்னைக்கும் சேவிச்சுக்கணுங்கிறதுக்காகவே 18 நாள் பிரம்மோத்சவம். இங்கேயானு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10 நாள் பிரம்மோத்சவம் எல்லாவிடத்திலும் உண்டு. ஆனா பங்குனி மாசத்திலே 18 நாட்கள் ரொம்ப ஆச்சரியமான பிரம்மோத்சவம் இவ்வூரில் நடக்கிறது. அப்போது ஓரொரு நாளும் ஓரொரு திருக்கோலத்தை தரித்து கொண்டு எல்லா வேஷங்களையும் பூட்டி கொண்டு பெருமாள் ஒவ்வொரு வீதியிலையும் பவனி வருவது ரொம்ப ஆச்சரியமான சேவை. அதற்குள்ளும் வெண்ணைத்தாழி கண்ணன்கிறது ரொம்ப முக்கிய சேவை. அந்த எம்பெருமானுக்கு வெண்ணையை கையிலே பிடித்து தவழ்ந்த திருக்கோலத்தோட, வெண்ணையை வேண்டுகிற திருக்கோலத்தோட சேவை சாதிக்கிறான். ஓரொரு வீடாக போவன். அந்தந்த வீட்டில் இருக்கிற பெண்ணு தன் கையில இருக்கிற வெண்ணெய் இலையில வச்சு கண்ணன் பேர்ல தூக்கி அடிக்கிறாள். நித்தியப்படி இன்னைக்கு நடக்கிற உற்சவம். அர்ச்சக சுவாமிகள் உடம்பு முழுக்க வெண்ணையா இருக்கும், பெருமாளுடைய உடம்பு முழுக்க வெண்ணையா இருக்கும். அடுத்தடுத்த வீட்டு பல்லக்கு போறதுக்குள்ளே அவர் வெண்ணையை கழுவி கழுவி எடுக்கிறதுக்குன்னே 2 பேர் கூட போயிட்டு இருக்கா. இப்படி எம்பெருமான் ஓரொரு வீடா போய் அடிபட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரானும் வந்து அடிச்சாலே தப்பு, இதுக்கு மேல நான் வேற போய் அடிபட்டு வருதுன்னா. இதைத்தான் தேசிகன் சாதித்தார். விரஜயோஷி தபாங்க வேதனீயம் மதுரா பாக்யம் அனன்ய போக்யமீடே. மதுரை பண்ணின பாக்யம், கோபஸ்திரீகளுடைய பாக்யம். இல்லைன்னா நேர வெண்ணையை வச்சுன்னு கண்ணனை அடிக்கிறதுக்கு முடியுமா? அந்த சேவையே ஒரு ஆச்சரியம்.
அதுல பங்குனி மாசம் இல்லையோ வெண்ணெய் சூட்டை கிளப்பிண்டு உருகிறது. அது உருகி ஆறாட்டம் ஓடுமா. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நெய்வாசல் அப்படிங்கிற கிராமம் இருக்கு. இங்க பெருமாளுக்கு அந்த உற்சவத்துல வெண்ணெய் அடிச்சு அது உருகி ஆறா ஓடி நெய் ஆறு அந்த ஊர்ல போய் வாசப்படியை தட்டித்தான். அதனால ஊருக்கே நெய்வாசல்னு சொல்லுவார்கள். இது எப்பேற்பட்ட அனுபவம். இது நாச்சியாருடைய சன்னதி. இந்த நாச்சியார் சன்னதியினுடைய பலகணி பால்கனின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையோ, அதை போல ரோகிணி மண்டபம்னு ஒன்று இருக்கு. அதுல ரோகிணி தோறும் பெருமாள் மேல எழுந்தருளி ராஜ தர்பார்ல வீற்றிருக்கிறா போல இருப்பார். அந்த மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஆயிரக்கணக்கான ஜங்கள் நின்று மேல இருக்கிற பெருமான சேவித்துக் கொள்ளலாம். கோபாலன் வெறும் கோபாலனா, ராஜகோபாலன் இல்லையோ, அதனாலதான் ராஜ தர்பாரிலே வீத்திருக்கிறா போலே பெருமாள் சேவை கொடுக்கிறார். அதுவும் பக்கத்துல ஹேமாப்ஜ நாயகி தாயார் இருந்துட்டா கேட்கணுமா அவர் ராஜாங்கிறதுக்கு. அதனால இந்த இடத்திலே தாயாரையும் சேவித்துக் கொண்டோம், பெருமானுடைய உற்சவ விசேஷங்களையும் சேவித்துக் கொண்டோம். செங்கமல தாயார் ஹேமாப்ஜ நாயகி தாயாருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி அவளோட கூடி அடியார்களுக்கு அனுகிரகிக்கும் ராஜகோபாலனுக்கும் பல்லாண்டு பல்லாண்டுன்னு சொல்லி மேலே நோக்குவோம். நாம எல்லாம் வேதாந்தம் படிச்சவா தானே. உலகத்தை படைத்து காத்து அழிப்பவன் பகவான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். நமக்கு சந்தேகம், இவர் பரபிரம்மமா இல்ல ஒண்ணும் தெரியாத குழந்தையா, பரவாசுதேவன் மூலமூர்த்தி மன்னார்குடி பெருமானா அல்லது உற்சவமூர்த்தி ராஜகோபாலனா, கோபாலனா பரவாசுதேவனா? இந்த ரெண்டு இந்த ஊர்ல தான் இருக்கார். அவரை பரவாசுதேவன் தெரிஞ்சுட்டா வேதாந்தி, அவனை கோபாலன்னு தெரிஞ்சுட்டா பக்தன். முதல்ல பரவாசுதேவன் தான் தெரிஞ்சுக்கணும், வேதாந்தம் தான் படிக்கணும். அது முற்றி முற்றி பைத்தியம் பிடித்தால் தான் கோபாலன்னு தெரிந்து கொள்ளுகிறான். நாம் என்ன புரிஞ்சுடுவோம்னா முதல்ல கோபாலன்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் பரவாசுதேவன் தெரிஞ்சுக்கணும்னு கிடையவே கிடையாது. ஞானம்தான் முதல்ல வரும். பரவாசுதேவன் முதல்ல தெரிஞ்சுப்போம், அப்புறம்தான் வேதாந்தம் முற்றி ஞானம் முற்றி அது பித்தாக தலைக்கேறி இவன் கோபாலன் நமக்கருகிலே இருக்கக்கூடிய சுலபனன்னு புரிந்து கொள்ளுகிறோம். இப்ப நாம உட்கார்ந்திருக்கிற சந்நிதியும் இந்த திவ்ய தேசத்துக்குன்னு இருக்கிற பாசுரமும் முக்கியம். ஏன் எந்த ஆழ்வார் மன்னார்குடிய பாடினார்னு இவர் சொல்லவே இல்லை? திருச்சேரைக்கு சொன்னாரே, தேரெழுந்தூருக்கு சொன்னாரே, நாச்சியார் கோவிலுக்கு சொன்னாரே, கபிஸ்தலத்துக்கு சொன்னாரே, ஏன் மன்னார்குடி யார் பாடுறான்னு சொல்லவே இல்லைன்னா பாட்டுக்கு உட்பட்டதா இருந்தா தான் நாம் பாட முடியும். என் வாக்குக்கே அப்பாற்பட்டதா ஒண்ணு இருந்ததுன்னு வச்சுங்கோ, அதை என்னன்னு நினைச்சுன்னு பாடுறது. இது ஒண்ணு என் ஊர் வேளுக்குடி இந்த ஊர் பக்கத்துலங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்ல வரல, இன்சிடென்டலி அதையும் வச்சுங்க. இப்போ என்ன, இப்போ நாம எங்கெங்கயோ பார்த்துட்டோம், வேளுக்குடி கிருஷ்ணன் போடுறாளே, எங்க இருக்கோன்னா இந்த ஊருக்கு